ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோத்ரேஜ் பிராண்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜோடைய ரிவ்யூ பார்க்கலாம். இது வந்து ரொம்ப புது ஃப்ரிட்ஜு, அதாவது இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே எம்டியாக நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துடலாம், வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இதே சில்வர் கோட்டிங் டபுள் டோர் இருக்கிற ஃப்ரிட்ஜு சாம்சங் பிராண்டில் நாங்கள் பார்த்தோம். அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, டோருக்கு வெளிப்பக்கமே டிஜிட்டலைஸ்டாக கொடுத்துருந்தாங்க. அதாவது பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. அதை வச்சு நம்ம வந்து உள்ள ஃப்ரீசர் இருக்குது இல்லைங்களா, அதுவே வந்து நம்ம நார்மல் மோடுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. கோத்ரேஜை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்துச்சு ஃபீச்சர்ஸு. அதனால் சரி நம்ம கோத்ரேஜுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோத்ரேஜ் நாங்கள் வாங்கியிருக்கோம். மேலே வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நார்மல் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரை. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரேக் இருக்குது, லைட் இருக்குது. இதில் வந்து நேனோ டெக்னாலஜி அட்வான்ஸ்டு நேனோ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் கம்ப்ரஸர் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ்டாக இருக்குங்கிற மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க கடையில். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சாம்சங்கில் இந்த ஃபீச்சர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு, இந்த நேனோ டெக்னாலஜி. ஸோ அப்போ இது நமக்கு பெஸ்ட்டாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கோத்ரேஜ்க்கு வந்துட்டோம். அண்ட் தென் சாம்சங்கில் ரேக் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. இப்போ நம்ம பெருசாக மாவு ஊற்றிட்டு ஒரு டின்னில் வைக்கிறோம், மேலே வந்து நமக்கு அந்த கிளாஸ் இடிக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், கலட்டி வேறு ஒரு இடத்துல மாட்டுவோம். அந்த இடம் வந்து நமக்கு கொஞ்சம் ஒத்து வராத மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் சாம்சங் ப்ரிஃபர் பண்ணலை. அண்ட் தென் கீழே வந்து நமக்கு எல்லா ஃப்ரிட்ஜ்லேயுமே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு கண்டெய்னர் கொடுத்துருப்பாங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு வைக்கிற மாதிரி. அதில் வந்து இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். அதில் ஃப்ரூட்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா எப்படி வைக்கணும், வெஜிடபிள்ஸ் வச்சோம் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பட்டன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை தள்ளி விட்டுக்கலாம், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் டோர் சைடு 4 ரேக்ஸ் இருக்குது. 4 ரேக்ஸ்லேயுமே நம்ம பாட்டில்ஸில் ஏதாவது ஊற்றி வைக்கிற மாதிரியான விஷயங்களை ஊற்றி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்தளவில் நிறைய ஸ்டோரேஜ் தேவைப்படுறவங்க வாங்கலாம். எக்கு வைக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறது இது வந்து ரிமூவபிள் தான், அதாவது உள்ளவே அட்டாச்சாக இல்லை, நம்ம வெளியே எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஃப்ரிட்ஜ் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 34,000 சொல்லியிருந்தாங்க. நம்ம 30,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அமேசானில் பார்க்கும்போது 31,600 சம்திங் இருந்துச்சு. பட் ஷாப்பில் டிரெக்டாக நம்ம போகும்போது சொன்ன ப்ரைஸு 34 சம்திங். ஸோ நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி